பண்ணுவாங்களா? ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம் ஃப்ரம் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. சரிங்களா? சோ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல. கால்குலேட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் A and B. சோ Aங்கற பாயிண்ட் என்ன 7,3, B which lies on x axis whose abscissa is 11 அப்படினு சொல்லிருக்காங்க. சோ என்ன அப்படினா ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாச்சு A and B அப்படினு. இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? சோ இங்க முக்கியமா ரெண்டு டேர்ம் தெரியணும் உங்களுக்கு டெக்னிக்கலா. அப்சஸா அப்படினா என்ன, ஆர்டினேட் அப்படினா என்ன. சோ இது ரெண்டுத்துக்குமான மீனிங் வந்து உங்களுக்கு தெரியணும். அப்சஸா அப்படிங்கிறது x கோஆர்டினேட் உடைய வேல்யூ, ஆர்டினேட் அப்படிங்கிறது y கோஆர்டினேட்டுக்கான வேல்யூ. கிளியரா? அப்சஸா கமா ஆர்டினேட் அப்படினா x கமா y அப்படினு சொல்லக்கூடிய கோஆர்டினேட்ஸ் தான். கிளியரா இருக்கா இல்லையா? ஓகே. சோ இந்த மாதிரி எப்பாவது டெக்னிக்கலா அப்சஸா ஆர்டினேட் அப்படிங்கிற மாதிரியான டேர்ம் கொடுத்தா அப்சஸா மீன்ஸ் x கோஆர்டினேட், ஆர்டினேட் மீன்ஸ் y கோஆர்டினேட் அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. சரிங்களா? இதுல Bங்கற பாயிண்ட் வந்து x ஆக்சிஸ் மேல இருக்குறதா சொல்லிருக்காங்க, which means y கோஆர்டினேட் உடைய வேல்யூ 0. புரியுதா? y கோஆர்டினேட் உடைய வேல்யூ 0 and அப்சஸா அப்படிங்கிறது என்ன x கோஆர்டினேட் இல்லையா? சோ அதனுடைய வேல்யூ என்ன வரும் 11. ஓகே. சோ இப்போ பாயிண்ட் A என்னன்னு தெரியும், பாயிண்ட் B என்னன்னு தெரியும். இதுல கிளாரிட்டி இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படிங்கறதை கால்குலேட் பண்ணனும். சோ டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா? இப்போ ரெண்டு பாயிண்ட் தெரியும் அப்படினா டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. கிளியரா? சோ இந்த ரெண்டு பாயிண்ட்ல எது வந்து x1 7, எது வந்து x2 11, எது வந்து y1 3, எது வந்து y2 that is 0. கிளியரா இருக்கா? சோ இப்போ என்ன செய்யலாம், நம்ம இந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ அப்ப என்ன வரும் நமக்கு 11 minus 7 whole square plus 0 minus 3 whole square. சோ இதை சிம்பிளை பண்ணா என்ன வருது நமக்கு 4 square that is 16 and 3 square which is 9. சோ அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து √25. √25 சிம்பிளை பண்ணா என்ன வருது நமக்கு 5. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான். நோட் பண்ணிக்கோங்க. சோ டிஸ்டன்ஸ் that is equal to 5 யூனிட்ஸ். ஆன்சரை வந்து பாக்ஸ் பண்ணிடுங்க. கிளியரா இருக்கா? எஸ். சோ இது தெளிவா புரிஞ்சுது அப்படினா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணிட்டு, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சோ அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செஷன்ல மீட் பண்ணலாம் பசங்களா. Thank you all.